ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி 2.4ல் 4வது கொஷின் பார்க்கலாம். பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவண்டி வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்கு. வட்டி வீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இது அசல் P = ரூபாய் 8500. அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்களா, அப்போ இது காலம் n = 3 ஆண்டுகள். அதுக்கப்புறம் பாருங்கள், இது மொத்த தொகை. மொத்த தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் 11,050. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம் பார்த்திங்கன்னா தனி வட்டி ஃபார்முலாவில் வரும். அப்போ தனி வட்டி நம்மளுக்கு தெரியணும். அப்போ தனி வட்டி தெரியாதனால தனி வட்டி பார்த்திங்கன்னா தனி வட்டியும் அசலை கூட்டினா மொத்த தொகைன்னு வரும். அப்போ பாருங்கள், மொத்த தொகை = தனி வட்டி கூட்டல் அசலுன்னு வரும். இது 2 கூட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு மொத்த தொகை கிடைக்கும். அப்போ மொத்த தொகை எவ்வளோ, 11,050. தனி வட்டி தெரியாது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கோங்க. அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 8,500. அப்போ பாருங்கள், இங்கே கூட்டலில் இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடும். அப்போது 11,050 கழித்தல் 8,500 = தனி வட்டி. அப்போ இது 2 கழிச்சிங்கன்னா பாருங்கள், 11,050ல் 8,500 கழிக்கணும். அப்போ 0ல் 0 போச்சுன்னா 0, 5ல் 0 போச்சுன்னா 5. இதுலேருந்து இது கடன் கொடுத்திங்கன்னா 10 ஆகிடும். இங்கே 0 இருக்கும், இது 1 அப்படியே இருக்கும். அப்போ பாருங்கள், 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே என்ன இருக்குது, இங்கே 0 இருக்குது, இது 1 இருக்குது. அப்போ 10ல் 8 போச்சுன்னா 2. அப்போ என்ன ஆன்சர் வருது, 2,550 தனி வட்டி. அப்போது தனி வட்டி நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோமா, அப்போ 2,500 ரூபாய். இப்போ நம்ம தனி வட்டி ஃபார்முலா எழுதி நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்கள், தனி வட்டி I = PNR/100. I எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 2,550 = 8,500. n 3, 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 100. அப்போ பாருங்கள், இது வகுத்தலில் இருக்குதுங்களா, இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறும். 2,550 பெருக்கல் 100 = 8,500 பெருக்கல் 3 பெருக்கல் 6. அப்போது இந்த 6 அப்படியே இருக்கட்டும். இது பாருங்கள், பெருக்கல் இருக்குதுங்களா, இங்கே வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும். அப்போது 2,550 பெருக்கல் 100 வகுத்தல் இது கீழே வந்துடும். 8,500 பெருக்கல் 3 = 6. அப்போ பாருங்கள், இந்த 2 பூஜ்ஜியத்துக்கு இது 2 பூஜ்ஜியம் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 2,550 இது 85 3 நீங்கள் பெருக்குனிங்கன்னா பாருங்கள், 5 15 மீதி 1, 8 24, 24ஓட 1 கூட்டினீங்கன்னா 25 = 6. அப்போ பாருங்கள், இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 225 1, இது 10 முறை, இதில் 1 முறை வரும். இந்த 0 எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க, புரிஞ்சுதுங்களா. அப்போ என்ன வருது, 10 = 6. அப்போது வட்டி வீதம் R = 10%. புரிஞ்சுதுங்களா, அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். தேர்ஃபோர் வட்டி வீதம் R = 10%. புரிஞ்சுதுங்களா, அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.